புதினா இருக்கா, சட்டுன்னு 5 நிமிஷத்தில் புதினா சாதம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மிக்சி ஜாரில் 3 கை அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துப்போம். இந்த சைஸ் பச்சை மிளகா 3 சேர்த்துப்போம். சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். அரைச்சின்னு வந்து இப்படி இருக்கும். அடுப்பில் கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறும்போது உலர் திராட்சையும் சேர்த்துண்டு எல்லாத்தையும் வறுத்துண்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம். அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 2 லவங்கம், 2 காஞ்சி மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துண்டு எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறம் அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். இதை 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்கின்றலாம். இது போதுமானது. வெந்த சாதத்தை சேர்த்துடுவோம். எடுத்துகிட்டு 1 டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு வேக வச்சுட்டு தான் இந்த சாதம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுன்றலாம். அவ்வளோதான். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துண்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுது. டேஸ்ட்டு டாப் கிளாஸாக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.